ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமுவை பார்க்கலாம் வாங்க. முத்துவலுக்கு திடீர்னு உடம்புக்கு முடியாத போயிடுது, மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே வந்து ராஜியோடைய அம்மா வீட்டில் இருக்கிற எல்லாரையும் வர வைக்கிறாங்க. உடனே சக்திவேல் இருந்துட்டு அண்ணே என்னென்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ட்டு எவ்வளவோ இது பண்ணுறாங்க. என்னால் மூச்சு விட முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குன்றாங்க. உடனே வந்து கதிரும் பாண்டியனை வீட்டுக்குள்ளார வராங்க. அவருக்கு உடம்புக்கு முடியல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. நீ எதுக்குடா ஏன் அண்ணனை கூட்டிகிட்டு போகணும், நான் கூட்டிகிட்டு போகிறேன்றாங்க. ஒழுங்காக உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்ற மாதிரி சக்திவேல் தேடிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்ததோ அவர் எந்த இடத்துல வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தோமோ அங்க கூட்டிட்டு போனாதான் சரியா வரும், தேவையில்லாம பிரச்சனையை பண்ணிட்டு இருக்காதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லி கதிர் பிரச்சனை பண்றாங்க. ஆனா சக்திவேல் இருந்துட்டு ஏன் அண்ணனை நான் கூட்டிட்டு போறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல சக்திவேல் குமார் கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்களுடைய மாமாவை கதிர் பாத்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கே கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து உமாவே எதுக்கு ஏன் அண்ணன் ஹாஸ்பிட்டல கூட்டிட்டு போறான்றாங்க. இங்க பாருங்க, அவருக்கு நார்மலா வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமான்றாங்க. என்ன பிரச்சனை இருக்கு அண்ணனுக்குன்றாங்க. அவருக்கு கேன்சர் இருக்கு அப்படின்னுவாங்க. எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில இருக்காங்க. அப்படியே வந்து கதறி அழுகுறாங்க. கேன்சர் இருக்கிறதுனாலதான் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்காக தான் என் பிள்ளையும் கூட்டிட்டு போறான், அது விஷயமா உங்களுக்கு எல்லாம் தெரிய வந்துச்சுல்ல, எல்லாருமே வந்து ரொம்ப கவலைப்படுவீங்கன்னு தான் அவர் சொல்லாம மறைச்சிட்டு இருக்காரு, அதனாலதான் என் பையனும் சொல்லாம மறைச்சிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அவருக்கு அதனாலதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, நீங்க என்னடா ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கீங்கன்றாங்க. கேன்சர்னு அப்பதான் ஒரு பக்கம் கதறி அழுகுறாங்க. வடிவு, ராஜி, கோமதி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, சக்திவேல் முதல் கொண்டு. உடனே என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, ஆமா கோமதி அவருக்கு கேன்சர் தான் இருக்கு, அவர் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்கிட்டாரு, அதனாலதான் நானும் கதறி யார்கிட்டயும் சொல்லல, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.